சரி, ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பற்றின ஒரு இன்ட்ரோ அண்டு ஏன் வந்துட்டு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ வை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் வந்துட்டு தேர்ட் இயர் அண்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ இது எந்தெந்த மாதிரியான இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வை எஸ்எஸ்சி. சரியா? ஸோ ஏன் எஸ்எஸ்சி நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி இருந்தாலுமே நீங்கள் பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ண தான் போகிறீங்க. இப்போ தேர்ட் இயர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே இப்போ நீங்கள் கிளாஸில் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அப்போது நார்மலாக எல்லாருமே நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண தான் செய்ய போகிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் படிக்கணும்? கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்க்கு படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு படித்து தான் ஆகணுங்கும்போது இதே சிலபஸ் எங்கெங்கேயும் இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்சியில் இருக்குது. ஸோ அதுலேயும் மேஜர் பார்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது தான் கவர் பண்ணுது. ஒரு 75% ஆஃப் த சிலபஸ் ஆஃப் எஸ்எஸ்சி இஸ் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே நீங்கள் வந்துட்டு எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவுமே பிளேஸ்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கும். நீங்கள் பிளேஸும் ஈஸியாக ஆகலாம். நீங்கள் எந்த கம்பெனி வந்தாலும் அந்த கம்பெனியில் பிளேஸும் ஈஸியாக ஆகலாம். அதே நேரத்தில் நீங்கள் இதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க போது எஸ்எஸ்சி எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். ஸோ அப்போது டபுள் அட்வான்டேஜ் வந்துட்டு நீங்கள் படிக்கிறதுனால இருக்குது. ஸோ இல்லை எனக்கு எஸ்எஸ்சியில் வந்துட்டு ஜிகேவும் கொஷின்ஸ் வருதே, அப்போ எனக்கு ஜிகே தெரியாதே அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஜிகே வந்து 25 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஜஸ்ட்டு 25% ஆஃப் த மார்க் இஸ் ஃப்ரம் ஜிகே. ஸோ இந்த 25% மார்க்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு குறைவான மார்க்ஸ் எடுத்திங்கன்னா, இப்போ 25 கொஷின்ஸ் வருதா, 25 கொஷினில் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாவே நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். எஸ்எஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஸ்எஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அதுவே வந்து போதுமானது இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. அது கூட ஜிகே வருதே அப்படின்னா ஜிகேயில் நீங்கள் வந்து பெரிய அளவில் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் கரெக்டாக போடுற மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். அதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் வந்து செலவாகும். அப்போ அதுக்கு நீங்கள் படிச்சிங்கனாவே வந்து போதும். சரிங்களா? ஸோ இதனால தான் எஸ்எஸ்சியை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஏன் வந்துட்டு வேறு சில எக்ஸாம்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அது ஏன் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே, உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது அங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேனுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஜஸ்ட் 25% சொன்னோமா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% to 80% வந்துட்டு எதுக்கு தான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு தான் கான்சன்ட்ரேஷன். அப்போ நீங்கள் ஜிகேக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் பிளேஸ்மெண்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதா அல்லது எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதாங்கிற மாதிரியான ஒரு டைலமா வந்து உங்களுக்குள்ளே ஏற்படும். அப்போ அதெல்லாத்தையுமே நம்ம எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதெல்லாமே குறைக்கலாம். சரிங்களா? மேபி உங்களுடைய டார்கெட் குரூப் 1 எக்ஸாமாக இருக்குது அப்படிங்கும்போது மேபி நீங்கள் இந்த ஒரு 1.5 இயர்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, இதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி படிக்கலாம். ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் நேச்சர் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒர்க்கு வந்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் வந்து அதிகமாகவே இருக்கும். சரியா? அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், இப்போ இன்கம் டேக்ஸோட ஜிஎஸ்டி நீங்கள் எந்த ஆஃபீஸர்ஸ் போனீங்கனாலுமே கூட அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கான ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதுவும் நீங்கள் மேலே படிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கான ஒர்க்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி படிக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த எக்ஸ்எஸ்சியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது Tier 1 எக்ஸாம், அதாவது சிஜிஎல் எக்ஸாம் பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் கீழே எம்டிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அது முற்றிலுமாக வேறு. ஸோ Tier 1 எக்ஸாம்ஸ்க்கு 25 மேக்ஸ், 25 ரீசனிங், இங்கிலீஷ் 25 அண்டு ஜிகே 25. ஸோ டோட்டலாக எவ்வளோ நிமிஷம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா 60 மினிட்ஸ். இதை பற்றி தான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
இதை எப்படினாலும் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், இது மட்டும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு. இதுக்கு அடுத்ததாக Tier 2 எக்ஸாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் 30, ரீசனிங் 30 வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60 மினிட்ஸில் வந்துட்டு இந்த பார்ட் வந்து முடிக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1ன்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்ட் 2 அப்படின்னு மாதிரி பிரியும். ஸோ 60 மினிட்ஸில் இந்த பார்ட் முடிச்சதுக்கு பிறகு அடுத்த பார்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் இங்கிலீஷ் 45 இருக்கும், GK 25 இருக்கும். ஸோ இதுலேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ஜிகே பெரிய அளவில் உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணாது. ஜிகேல இங்கேயும் நீங்கள் குறைவான மார்க் எடுத்திங்கனாவே நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதோட முடிஞ்சது. இதில் இதுக்கு பிறகு இன்டர்வியூ வந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூலாம் வந்துட்டு எதுவும் இல்லை. டேரெக்டாகவே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு த குரூப் 1 லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது இதில். சரிங்களா? ஸோ கெசட்டட் ஆஃபீஸர் லெவல் போஸ்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த SSC CGL எக்ஸாம்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பிறகு நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அபவுட் SSC CGL எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஸோ எனக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, இதுக்கு மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்னை விட நிறையா பேர் தெரிஞ்சவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ கொஞ்சம் நாலேஜபிளாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அதுக்கான பாயிண்ட் தான் வந்து அடுத்தது. ஸோ நாலேஜ் வெர்சஸ் கன்சிஸ்டன்சி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ அதான் அடுத்த ஸ்டைலில் போட்டிருக்கேன். ஸோ 100% நாலேஜ், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே 0% நாலேஜ், ஆனால் கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ நாலேஜ் எதுவுமே எனக்கு இப்போ இல்லை, ஆனால் நான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் தான். சரிங்களா? இதை வந்து என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இதுக்கு மேலே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னாலுமே கூட இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமாக தேவையானது வந்து என்னென்னா கன்சிஸ்டன்சி. ஸோ நான் டெய்லியும் வந்துட்டு இதுக்காக உட்காந்து என்ன பண்ணுவேன், ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுனாலும் ஓகே, டெய்லியும் 10 சம். ஸோ 365 டேஸில் 10 சம்னா 3650 சம்ஸ், 3650 ஆப்டிடியூட் சம்ஸ் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. அவ்வளோவே போதுமானது நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. டெய்லி அவ்வளோ போட்டிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்ததாக இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? சரிங்களா? இதை நம்ம வந்துட்டு ஈஸியாக நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணால் ஈஸியாக கிளியர் ஆகலான்ட்டு. சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதான் என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது நானே சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கக்கூடியது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த ஷார்ட் டேர்ம் மோட்டிவேஷன் நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பேசுகிறேன், சரி நாமளும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 நாளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், 3 நாளுக்கு இருக்கும், அல்லது 1 வாரத்துக்கு இருக்கும், அல்லது மேபி மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு கூட இருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே அந்த மோட்டிவேஷன் குறையும். ஆனால் லாங் டேர்முக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த லாங் டேர்முக்கு ஃபாலோ பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹோப் இருக்குல்ல, நம்ம ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம ப்ராக்ரஸ் ஆகி முன்னாடி போகிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும், சேலஞ்சாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஹோப்போட நம்ம ஒரு 2 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், 3 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹோப், நம்பிக்கை வந்து குறையும். நம்மளால் இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறையும். ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். சரிங்களா? அப்போ அந்த ஹோப் விடாமல் இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு தொடர்ந்து வந்து போகணும். சரிங்களா? இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இந்த ஹோப்போடு வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கட்டும். ஒரு 10 நாள் இருக்கும் நம்ம மேலே. ஏன்னா இது வந்துட்டு ஒரு லாங் டேர்முக்கான ஒரு ஜேர்னி. சரிங்களா? ஜஸ்ட்டு நம்ம ஒரு செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி என்ன கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் மோட்டிவேஷனுக்காக தான் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? நமக்கான இன்சென்டிவ் உடனே கிடைக்கணும், ஒரு ஷார்ட் டேர்மில் கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணுறேன், நாளைக்கு அதுக்கான பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். சரிங்களா? அப்போ அது கிடைக்கல அப்படிங்கிற போது நம்ம அது மேலே அந்த மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடுது. சரிங்களா? அடுத்தது அதனுடைய ப்ராக்ரஸே வந்து கட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு அந்த ஒரு மோட்டிவேஷனோட நம்ம நகர்ந்து போகணும். அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? லாங் டேர்முக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? என்ன தான் நடக்கட்டும், நான் வந்துட்டு இந்த பாத்தில் போய்கிட்டே இருப்பேன், கன்சிஸ்டண்ட்டாக நான் நடந்து போய்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போகணும், டெய்லியும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக தேவை.
சரிங்களா. ஜஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம்னா நமக்கு வந்துட்டு அந்த ஷார்ட் டேர்ம் நம்ம கிடச்சிரும். இன்றைக்கி உட்காந்து படிப்போம், நாளைக்கு எக்ஸாம் எழுதுவோம், அதோட முடிஞ்சுது. அந்த ஒன் டே வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு போய் அடுத்து முடிஞ்சால் ஸோ சப்போ அப்படின்ட்டு உட்காந்துருவோம். சரிங்களா. அதோட முடிஞ்சது அப்படின்ட்டு ஜாலியாகிடுவோம், ஜாலி மோட்க்கு மாறிடுவோம். ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச். அதை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். சரிங்களா. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாலி மோடில் இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டும் உட்காந்து இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை மட்டுமே ஒரு தனியாக ஒருவராக காட்டும். சரியா. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் மட்டும் தனியாக பிரித்து விடப்பட்டவராக கொஞ்சம் கருதப்படுவீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. அதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு நகர்ந்து மூவ் ஆன் ஆகி அடுத்த இடத்துக்கு போகணும். சரிங்களா. ஸோ நம்ம அடையக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் ஒரு நல்ல டெஸ்டினேஷனாக இருக்கட்டும். ஆனால் அதுக்கு போகக்கூடிய பாதை வந்துட்டு எப்படி தான் இருக்கும்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் டெஸ்டினேஷன், இப்படி நீங்கள் போகக்கூடிய பாதை எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பாதையை திரும்பி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகானதாக தெரியும். நம்ம இந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப நமக்கே ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். சரிங்களா. எப்போன்னா இந்த டெஸ்டினேஷன் நம்ம அடைஞ்சதுக்கு பிறகு, நம்ம கஷ்டப்பட்டு இந்த டெஸ்டினேஷன் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த பாதையை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதை ரொம்பவுமே அழகானதாக தெரியும். எப்போனா நீங்கள் டெஸ்டினேஷன் அடைஞ்சிட்டிங்கன்னா. ஸோ எப்போ டெஸ்டினேஷன் அடையும்னா இந்த கடினமான பாதையை கடந்து போகும்போது தான் நம்ம வந்துட்டு அடைய முடியும். சரிங்களா. ஸோ அப்போது ஒரு ஃபுல்லி மோட்டிவேட்டடாக டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் சக்சீட் ஆக முடியும். எனக்கு 100% நாலேஜ் இருக்குது, எனக்கு ஃபுல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம இதில் கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. சரி. ஸோ நம்ம இது எப்படி போக போகிறோம், நம்மளுடைய பாத் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போது என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு டெய்லி ஷெட்யூல் மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெய்லி ஷெட்யூல் மாதிரி வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா. அப்போ அந்த டெய்லி ஷெட்யூலில் அது ரொம்ப பெரிய ஷெட்யூல்லாம் இல்லை, டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கான ஒரு ஷெட்யூல். சரிங்களா. அந்த 1 ஹவருக்கான ஷெட்யூலை நீங்கள் டெய்லியும் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதை பண்ணிகிட்டே வரும்போது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பண்ணிகிட்டே வரும்போது எண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா. இதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நார்மலாக ஒரு மெட்டீரியலை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டெய்லி என்ன படிக்கணும், ஏன்னா மெட்டீரியல் ஏகப்பட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் போயிட்டு இந்த எக்ஸாமுக்கான மெட்டீரியல்னு போட்டிங்கன்னா கூஞ்சு கிடக்குது, ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் கிடக்குது. அப்போ உங்களுக்கு மெட்டீரியலை மட்டும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எந்த ஒரு யூஸுமே இல்லை. சரிங்களா. அப்போ அந்த மெட்டீரியல் கொடுத்துட்டு எதை எப்போ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் வந்து கொடுக்க போகிறேன். அந்த ஷெட்யூல் டெய்லியும் வந்துட்டு வரப்போகுது. அந்த டெய்லி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. டெய்லியும் 1/2 hour to 1 hourக்குள்ளே நீங்கள் முடிக்கலாம் அந்த ஷெட்யூலை. அப்படி முடிச்சுட்டே வரும்போது ஒரு 1 year இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வரணும். ஜஸ்ட்டு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி ஒரு 1 day or 2 days கிடையாது. 1 yearக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்கும்போது எண்டில் எக்ஸாம் முடியும் போது கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஒரு ஜாப் வந்துட்டு இருக்கும், சக்ஸஸ் வந்துட்டு அடைவீங்க. சரிங்களா. ஸோ ஒரு திருக்குறள், வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரியே அடையிறதுக்கு செய்தவம். ஸோ தவம் அப்படின்னு சொன்னது இந்த பாதையை தான் நான் சொன்னேன். ஸோ இந்த பாதையில் அது வேணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம முன்னாடி நகர்ந்து போகணும். அதான் அந்த செய்தவம் அப்படிங்கிறது. செய்தவம் ஈண்டு முயலப்படும். நம்ம வந்து அந்த செய்தவத்தை முயல்கிறோம் அப்படின்னா செய்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ அந்த பாதையில் நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிறது அந்த தவம் செய்வது அப்படின்னு. அந்த தவம் செய்வதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு வேணுங்கிற பாதையை, வேணுங்கிற டெஸ்டினேஷனை நம்ம ஈஸியாக அடைய முடியும். ஸோ அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாமே உயர்வானதாகவே நினைக்கணும். ஸோ அது உடனே நடக்கலனாலும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா. அதான் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அது தள்ளி போனாலும் அது நடக்காமல் போகாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறளினுடைய மீனிங். ஸோ நம்ம நினைக்கிறது உயர்வானதாக இருக்கணும், அது கண்டிப்பாக ஒரு நாள் நடந்தே தீரும். ஸோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய அர்த்தம். சரிங்களா. ஸோ அப்போது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ இது இன்றைக்கி ஒரு நாளோட முடிஞ்சிடக்கூடாது. இது வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 1 yearக்கான ப்ராசஸாக வந்துட்டு இருக்கணும். ஸோ இதை நீங்கள் நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக வந்து என்ன ஆவீங்க அப்படின்னா இந்த ஒரு மோட்டிவேஷனோடு போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸை வந்துட்டு அடைவீங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் இந்த மீட்டிங்கில் சொல்ல நினச்சது. ஸோ இதை வந்துட்டு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.
ஸோ இதுக்கான ஷெட்யூல் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நமக்கு டெய்லியும் வந்து நம்ம போடுவோம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? ஸோ டெய்லி ஷெட்யூலில் டெய்லியும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் வந்துட்டு அடையலாம், சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.